வாராகி வாராகி உன்னை தேடி வந்து விட்டேன். நீ விரும்பும் விஷயத்தோடு, நீ விரும்பும் புதிய உறவோடு, உன் மனம் ஏங்கும் உறவை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்து இருக்கின்றேன். அவர் சொல்லுகின்ற செய்தி உனக்கு சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். உன் சந்தோஷத்தின் உச்சத்தை நீ அடையத்தான் போகிறாய். எந்த ஒரு காரியம் உனக்கு இங்கு நடக்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லி கொண்டு இருந்தாயோ அந்த காரியத்தை நடத்தி தந்து உன் வாழ்க்கை நிலை உயர்வாக்கத்தான் போகிறேன். நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயத்தை நான் இங்கு பெற்றுத்தரத்தான் போகிறேன். உன்னுடைய சூழ்நிலைகள் மாறத்தான் போகிறது. நீ எதற்காக ஏங்கிக் கொண்டு இருந்தாய் தெரியுமா? என் பிள்ளைகள் சிலர் வாழ்க்கை துணையாக இங்கு ஒருவர் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். இன்னும் சில பேரோ குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனக்காக யாருமே இல்லை என்று எந்த உறவை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருந்தாயோ அந்த உறவை உனக்காக உன்னை தேடி வரப்போகும் நிலையைத்தான் நான் இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இதுவரையிலும் நீ கண்ட கனவை நான் பழிக்கச் செய்யாமல் இருந்திருக்கின்றேனாம். உன் சூழ்நிலைகள் எதுவாயினும் அதை நான் உனக்கு சாதகமாகத்தானே மாற்றித்தர வந்து இருக்கின்றேன். உன் மனதிலே நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன்னுடைய வழிகள் எல்லாம் நான் இங்கு உனக்காக உருவாக்கியது தானே. இது நாள் வரையிலும் நீ ஒரு வழி பாதையை தேர்ந்தெடுத்து மனம் போன போக்கிலும் விதி போன போக்கிலும் சென்று கொண்டிருந்தாய். இனி அப்படியல்ல என் தங்கமே. நான் உனக்கு உருவாக்கியதைத்தான், நான் உனக்கென்று உருவாக்கியதைத்தான் உன் கண்முன்னை காட்டி உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். இனியும் சற்றும் யோசிக்கவே வேண்டாம். யார் வருவார் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். யார் வந்தாலும் வராவிட்டாலும் உனக்கான காரியத்தை நான் உனக்கென்று உருவாக்குவதற்காக வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது. எந்த ஒரு காரணத்திற்காக உன்னை தேடி வந்தாயோ அந்த ஒரு காரணம் உனக்கானதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடைய போகிறாய். வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகும்போது நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நிலை மாறினாலும் சரி, என் நிலை மாறாய் என் பிள்ளையே. உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. உனக்காக ஒவ்வொரு இடத்திலும் நான் இங்கு உன் விதியை சரி செய்கின்ற பொறுப்பினை கையில் எடுத்து இருக்கும் போது உன் உறவு தானாகவே உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசிக்கின்றாய்? உன் நல் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் நான் இருப்பேனா? எனக்காக என் பிள்ளைகள் பூஜையை செய்து கொண்டு இருக்கும் போது உன் பிரார்த்தனையை பலிக்கச் செய்யாமல் நான் இருப்பேனா? இனியும் நீ மனம் அருந்த வேண்டிய அவசியமே இல்லை. இனியும் நீ மனம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு நிலையையும் தாண்டி வர வேண்டிய மனப்பக்குவத்தின் தைரியத்தையும் நான் உனக்கு தந்து விட்டேன். இனியும் சற்றும் யோசிக்காதே. உனக்கான காரியத்தை உனக்கு முன்னால் சென்று நான் இங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது உன் தடைகள் வந்து விட்டது என்று யோசிப்பதை விட உனக்கான காரியத்தில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் இனி நடக்கப் போகிறது. சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ எந்த ஒரு காரியத்திற்காக என்னை நோக்கி வந்தாயோ அந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்தும் கவலையின் பிடியிலிருந்தும் உன்னை கரை சேர்த்து உனக்கான நல்லதை செயல்படுத்த இந்த தாய் வராகி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கே யோசிக்கவே வேண்டாம். எதுவாயினும் சரி என் கரத்தை நீ பற்றிக்கொள். எதுவாயினும் சரி எனக்காக என் தாய் இருக்கின்றாள் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு கடந்து செல். இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. இதையும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்று உறுதியாக இரு. என் பிள்ளையே, உனக்கு நான் நல்லது தான் நடத்துவேன். நீ நினைக்கின்ற காரியம் நடக்கத்தான் போகிறது. வெற்றியோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.